அடிச்சு மழை பெய்ய இறங்கி வந்து நனைஞ்சு கொண்டு நனைஞ்ச கையோடைய ஒடியல் கூழ் நல்லா சுட சுட இழுத்தீங்கன்னு சொன்னா சொர்க்கம் தெரியும். அப்படிதான் இது ஒரிஜினல் ஒடியல் கூழ் என்ன கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? சொல்லுங்க. குடிச்சு முடிகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூக்கால வடியும். என்ன வடியும்? நீங்கள் வளமையாக சொல்கிறீங்க மூக்கால மூளை வடியும். ஏதோ ஒன்று தண்ணி மாதிரி வடிய வரும். சரி, வலிஞ்சோன்னு சொன்னால் அது வந்து தரமான ஒடியல் அப்படி இருக்கும். அதனால் கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா? ஓகே. வீடியோக்காக சும்மா சொல்கிறேன். வீடியோக்காக நான் தொடர்ந்து இங்கே வந்து ஒரு 4 மாதம் வந்து குடிச்சு கொடுத்தான் இருக்கேன். நண்டு ஒரு புல்லு, பெக்கு ஒரு புல்லு, கால் ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு எத்தனை மாதிரி இருக்கு. அதான் ஒடியல் இல்லாம ஒடியல் இருக்குன்றபடியா நான் சொல்றேன். இல்லை அதான் முக்கியமான விஷயம் வந்து இதான் அந்த உங்களுக்கு மற்றாக்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். இதெல்லாம் கட் பண்ணிடுவேன். ஆனால் பேருக்கு ஒடியல் எங்கே இருந்து எடுக்கணும்னு தெரியா? ஒடியல் வந்து உங்களுக்கு தெரியா? உங்களுக்கு சும்மா சொல்லலாம். சொன்னா பிறகு வந்து வீடியோ கொமெண்ட்ல வந்து கிளியிலேன்னு கிளிப்பான். உன்னை நம்பி நான் போச்சு கடைசி அப்படி இருந்தா அப்படி இருந்தா. வேறு நீங்கள் வந்து ரிவ்யூக்காக நீங்கள் ஸ்பெஷலாக போட்டு தெரியல தானே? இல்லை எல்லா கஸ்டமரும் வணக்கம் மக்களே, வெல்கம் டு விசுகோத்து விளாக்ஸ். இங்கே தாங்க முதலாவது வீடியோ யாரோட நாங்கள் தொடங்கியிருக்கோம்னா யாருன்னா உங்களுக்கு என்ன பேர்? என்ன? கஜன். அவர் ஒரு கடை வச்சுக்கிறார், ஜூஸ் கடை வச்சுக்கிறார். ஜூஸ்ன்னு சொன்னால் எங்கள் இடத்த பார்த்தாலே தெரியுது. எல்லாம் வந்து அந்த சோழர் காலத்து பில்டிங்கள் மாதிரி எல்லாமே என்ன எல்லாம் பனை மரம், பனை ஓலை, அது எடுத்துகள் எல்லாமே இயற்கையோட சேர்ந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் செய்கிறார். முதலாவது வீடியோ வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு ஐட்டத்தோட தொடங்கணும்னதுக்காக நாங்கள் செலக்ட் பண்ண ஐட்டம் என்ன? ஒடியல் கூழ். பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்லை என்ன? அப்போ ஒடியல் கூழாண்டு நாங்கள் குடிச்சு பார்க்க போகிறோம். என்ன மாதிரி இருக்குது, எப்படி நான் செய்கிறாங்க, என்ன விலை, இது எங்கே இருக்குது, இடம் எங்கே இருக்குது. இடம் எங்கே எனக்கு ஈஸியாக சொல்லுவாங்கிற மாதிரி அப்போ இதில் மெயின் ஸ்ட்ரீட் ஓட்டுட்டாங்க பக்கத்தில். மெயின் ஸ்ட்ரீட்டில் ஓட்டுட்டாங்க பக்கத்து முனிசிபல் கவுன்சில் ஓட்டுட்டாங்க பக்கத்தில். முனிசிபல் கவுன்சில் ஓட்டுட்டாங்க. பிரிட்டிஷார் ஓட்டுட்டாங்க மேலே உச்சத்தில் தள்ளி நிற்கும். அதுக்கு பக்கத்தில் வந்து வேட்ட இடம் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் வந்து ஒடியல் கூழ் வந்து பார்க்க போகிறோம். யாழ்ப்பாணத்து ஒடியல் கூழ் அது என்ன மாதிரி செய்யுதுக்குன்னு, எப்படி டேஸ்ட் இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம். டேஸ்ட்டாக இருக்கா, டேஸ்ட் இல்லையான்ற விஷயத்தான் சொல்ல போகிறோம். டேஸ்ட் இல்லையா நான் மொத்தத்துக்கு மேலே சொல்லிடுவேன். நான் டேஸ்ட் இல்லையா சொல்லுவேன். அப்போ இந்த ஒடியல் கூழ் நான் ஓட்ட பண்ணிவிட்டு வரப்போகுது. வந்த அப்புறம் நாங்கள் மிச்சம் என்னென்னு காய்ப்போம். இந்த ஒடியல் கூழ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறம் சரியாக இருக்குது. அந்த ஒரு மண் கலந்த மாதிரி ஒரு கலர் ஒன்று வரும். அது சரியாக வந்துட்டு நீ டேஸ்ட் தான் பார்க்கணும். இது என்னென்ன ஐட்டங்கள் நான் போடுறீங்க? இதில் நண்டு, இறால், கணவாய் மீன். நண்டு, இறால், கணவாய் மீன், கடல் உணவுகள் எல்லாம் போடுறீங்க. கிட்டத்தட்ட எல்லாமே வேறு. பயத்தங்காய், மற்றது மரவள்ளிக்கிழங்கு எல்லாம் போடுறீங்க. ரைட். அது நார்மலாகவே ஒடியல் கூழனா இந்த விஷயம்லாம் போடுவாங்க. மற்ற நீங்கள் முக்கியமான விஷயம் சொல்லலையே, ஒடியல் மா சொல்லலையே. அதான் ஒடியல் இல்லாம ஒடியல் இருக்குன்றபடியா நான் சொல்றேன். அதான் முக்கியமான விஷயம் வந்து இதான் அந்த உங்களுக்கு மற்றாக்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். தரமா இருக்கு. ஆனா இல்லை நீங்கள் உள்ளதான் சொல்லுவேன். நீங்க என்ன அப்படி இல்லை, ஒன்றா மார்க்ஸில் வாரன் போட்டுட்டீங்க. சரி, பார்த்து சொல்லுங்க. இப்போ டேஸ்ட் வந்து அந்த ஒடியல் கூழ் டேஸ்ட் வருது. சும்மா சொல்லலாம். சொன்னா பிறகு வந்து வீடியோ கொமெண்ட்ல வந்து கிளியிலேன்னு கிளிப்பான். உன்னை நம்பி நான் போச்சு கடைசி அப்படி இருந்தா அப்படி இருந்தா. வேறு நீங்கள் வந்து ரிவ்யூக்காக நீங்கள் ஸ்பெஷலாக போட்டு தெரியல தானே? இல்லை எல்லா கஸ்டமரும் அதான் நான் முடிய வந்தேன். அதே முடிய வந்து குடிச்சிட்டு தான் வந்தேன்னா அப்போ அதே மாதிரி தான் இருக்கு. மற்றே சில பேர் வந்தானே அந்த ஒடியல் கூழ் செய்யக்க இந்த கவர் ஒரு கயப்பு தன்மை ஒன்று வாரம் இல்லை. அப்போ அது உங்களோட பெருசாக வேலையே இல்லை. அது இந்த ஒடியல் மாவை கழுவி வந்து வடிய வைக்கணும். கழுவி வடிய 3 தரம் அடைய விட்டு கழுவி எடுப்போம். வடிவா அடுக்காட்டித்தான் அந்த வடிவா அடுக்காட்டி கயப்பு தானே வருமே. இதில் வேற இல்லை. நாடஞ்சில் ஒடியமா கூட அவனு அமெரிக்கமாக போட்டிங்களா? இல்லை தான் நிறம் பெற அதுக்கு கலரையும் போட்டாலும் பெற கலர். நிறம் சரியாது. நண்டு காலம் ஒன்று எட்டி பார்க்குது பாருங்க, நல்ல நீட்டு காலாக இருக்கு. அதே மாதிரி முக்கியமாக நண்டு போடுவாங்க. என்னென்ன நண்டு தான் டேஸ்ட்டாக போடுவோம். நண்டு மீன் முக்கியமாக இருக்குது. நண்டு மீன் 2 டேஸ்ட்டும் இருக்குது. வேறு என்ன ஐட்டம் போட்டுக்கிறீங்க? நீங்கள் இதுக்கு தேடி எடுத்தீங்களா? எல்லாம் கிடஞ்சிருக்கு.
அதனால் உங்களுக்கு ஃபுல்லாகவே அதில் மீனோட ஃப்ளேவர் மீன் முள்ளு வருதாங்க முள் கரைஞ்சபடியாக சின்ன சின்ன முள்ளு குட்டி குட்டி முள்ளு வரும் பெருசாக ஆபத்து இல்லை தானே ஆம்புலன்ஸில் கொண்டு வந்தீங்கன்னா வருமான வரைக்கும் முள் எடுக்கிறது முள் எடுக்கிறது சின்ன சின்ன நாக்கள் பிடிக்க சச்சனம் கவனிக்க மாட்டாங்க கற்றுக்கலாம் எவ்வளோ ஆழமாக நீங்கள் கொடுக்குறீங்க இது இப்போ ஒரு 4 மாதம் ஸ்டார்ட் பண்ணி 4 மாதம் 4 மாதமாக கொடுக்குறோம் அதுக்கு முதல் நாங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ் சூப் ஐட்டம் எல்லாம் இருக்குது 4 வருஷமாக இப்போ ஸ்கூல் வந்து எங்களுக்கு கஸ்டமர் கூட பேர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டபடினா வெளிநாட்டுக்காரர் வந்து நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ் குடித்து சூப் குடிக்கிறாங்க ஒரிஜினல் ஸ்கூல் நீங்கள் போடணும்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் ஒரு சீசனுக்கு பிறகு கேட்பாங்க அதுக்காக அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கும் இப்போ நாங்கள் அண்ணா வந்து இங்கே வந்து ஒரு கஸ்டமர் இப்போ இங்கே வந்து கூழ் குடிக்க வந்தவர் நாங்கள் சொன்னாச்சில் போய் சொல்கிற மாதிரி இருக்குமா நான் கஸ்டமர்கிட்டே கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது இங்கே வந்து எல்லாமே பெஸ்ட் தான் அதில் ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் அந்த ஒடியல் கோட் நமக்கு எல்லாரும் பிடிச்சது ஒடியல் கோட் வேறு லெவலாக இருக்குது அதனால் கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா ஓகே வீடியோக்காக சும்மா சொல்கிறேன் வீடியோக்காக தான் நான் தொடர்ந்து இங்கே வந்து ஒரு 4 மாதம் வந்து குடிச்சு கொடுத்தான்னு இருக்கேன் கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி காசுக்கு பெருமதியானது தான் பெருமதியான அந்த மிளகெல்லாம் தூக்கலாக போட்டு நல்லா ஸ்பைஸியாக செஞ்சுருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு சரி அப்போ கஸ்டமர்னு சொல்கிறாங்க என்னன்னு சொல்லி சொன்னால் அது கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லி இப்போ காசு கொடுத்து வேண்டியதுக்கு இப்போ வீடியோக்காக போய் சொல்லக்கூடாது அதான் நம்மளோட ஓப்பனான இதை சொல்லணும்ல உண்மை அதான் விஷயம் பிறகு நாளைக்கு சும்மா போய் சொன்னால் வந்து குடிச்சிட்டு எங்களுக்கு கொமெண்ட்ல வந்து கிளிப்பாங்க அதுதான் பிரச்சனை அதனால வந்து இல்லை உண்மையாலுமே காசு காண்டு எடுத்து இன்னைக்கு சும்மா வந்தேன்னு வந்த வாக்கில் இப்போ சரி ஒடியல் கூல் ரெண்டு குடிப்போம்ட்டு ஓகே செட் ஆயிடுச்சு கிளைமேட்டுக்கும் ஓகே இருக்குது ஓகே மழை தானே மழைக்கும் இந்த கொஞ்சம் தடுமனாக இருந்துச்சு ஓகே குடிச்சா உடம்பு கொஞ்சம் ஹீட் ஆகும் ஓகே ஆயிரும் ஓகே சரி அண்ணா தேங்க்ஸ் அண்ணா இது வந்து விட்டாமும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்கன்னா ரோட்டு கரையோட குட்டி செய்யலாம் அடிச்சு என்னென்ன இயற்கையோட இதுக்குள்ள கடைக்குள்ளேயே ஒரு பனை மரம் வச்சுக்கிறேன் அப்படி வந்து அந்த பனையோட சம்மந்தப்பட்ட விஷயம் பண்ண அப்படின்னால அனைவருக்கும் ஒடியல் எங்கேருந்து எடுக்கணும்னு தெரியா ஒடியல் வந்து உங்களுக்கு தெரியா உங்களுக்கு பனம் விதியை சாப்பிட்டு அதுல இருந்து வார கிழங்கு எடுத்து காய வச்சு அவிக்காத ஒடியல் எடுத்து காய வச்சு பவுடர் ஆக்கி அதை அரிச்சு பண்ணுறோம். உங்கள் சொல்லதான் ஞாபகம் முந்தியெல்லாம் அந்த ஒடியல்மா புட்டு இல்லாமல் இருக்குல்ல இப்போ இல்லை எனக்கு தெரிஞ்சு இல்லை கடைகளில் இல்லை ஒடியல்மா புட்டே இல்லை குழக்கமா புட்டு இருக்கு அமெரிக்கமா புட்டு இருக்கு குழக்கமாவும் இந்த சும்மா நோமல் தான் வரும் பேக்கிங்கில் வருது ஒடியல்மா புட்டு வார இல்லை நீங்கள் அதை ட்ரை பண்ணக்கூடாது ஒடியல்மா புட்டுக்கு வந்து இங்கே வந்து கஸ்டமர் குறைவு ரெண்டு புட்டை வச்சா நாங்கள் இங்கே இருந்தால் சாப்பிட்டு போவோம் அதான் கொஞ்சம் ஆக்கள் கூட விட்டு ஆனால் உண்மையாக ஒடியல்மா புட்டு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கைப்பொண்டு வரும் வருமோ நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே அரிஞ்சு எடுத்துக்கிடுது இல்லை நார்மலாக அதை வந்து செய்கிறது சில பேர் வந்து கழுவி துணியில் புளிஞ்சு போட்டு தான் அப்புறம் அதில் சில பேர் அப்படி செய்கிறாங்க சரியான முறை தெரியாது அதையும் கேட்டு ஏன்னா பழைய கைப்பொண்டு வரும் முந்தைய காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கன் அதெல்லாம் தட்டுப்பான காலங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யறோம்னா ஒடியல்மாலாம் இல்லாமல் ஒடியல்மா புட்டு எல்லாம் அப்போ என்ன பொடியல்மா புட்டு வந்து சாப்பிட இந்த புண்ணாம தைரியம் இது இந்த கூழ் ஒன்றே கொண்டு வந்துக்கிறீங்க கூழ் பெருசாக விடாமல் இருக்கிறீல்ல நீங்கள் கொடுக்குறீங்க அதை மாதிரி ஒடியல் மாவு என்ன விலையான்னு சொல்லுங்களேன் ஒடியல் கூழ் வந்து 600 என்ன கூட கொடுத்தாலும் வந்து குறை சொல்லக்கூடாது இந்த 600 வந்து சரியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏனெண்டா இந்த இறால் எல்லாம் வந்து கொண்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் புளியோடினா நிறைய வருமானு நினைக்கிறேன் நண்டு வருது இறாலுக்கு அடிபடுது மற்ற கனவாக இருக்கானே கனவாய் நீங்கள் சாப்பிட்டேண்ணா உண்மையாவா இல்லை கிடாக்கு இந்த கனவாய் கிடாக்கு முதல்ல என்ன செய்திருக்கணும்னா ஒவ்வொரு இறாலாக எடுத்து வழியை வச்சு எண்ணி இருக்கணும் இத்தனை நாள் வருது இன்னைக்கு காக்கில் நிறுத்து போட்டு போகுது இறால் ஆனால் எல்லாம் ஓகே இந்த வாங்க நண்டை பாருங்கள் நல்ல சதை இருக்குது நண்டு தான் வச்சுக்கு இதா தெரியுமோ தெரியா சதை இருக்கிற நண்டு தான் தலைவர் வச்சுக்கிட்டு வேணா நார்மலாக ஒடியல் கூழுக்களை வந்து போட்டோன்னா சதை என்ன அப்படி கரைஞ்சி தான் போயிடும் என்ன அதில் வந்து சதை இருக்குது இந்தா மக்களை இங்கே பாருங்க என்ன வளமையாக ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா ஃபுட் ரிவ்யூ செய்தாலே ரிவ்யூக்காக நல்லதை கொண்டு வந்து வைப்பாங்க வச்சுட்டு அப்புறம் கஸ்டமர் போனால் அப்புறம் அங்கே தங்களை விளையாட காட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ நீங்கள் வந்து இங்கே கஸ்டமராக இருக்கிறபடியாக நீங்கள்
ஆமாம் உங்களோட ஓப்பன் ரிவ்யூ ஒன்றை கொடுக்கலாம். அப்போ அதுக்காக தான் இல்லை நான் வாழப்படினால தான் நான் ஏன்னா முதலாவது வீடியோவிலே வந்து உருட்டுகள் சுத்து மாத்துகளோட தொடங்கக்கூடாதுக்காக நேர்மையாக வந்து ஒரு ரிவ்யூ செய்யணும்னு தான் நான் இதென்னா அதன்படி அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. பிடிச்சி பார்க்கலாம். முதலாவது வீடியோடைய கோல் அடிக்கக்கூடாது. முதலாவது என்ன ஒரு பச்சை பொய்யனை இருக்கிறானே என்று சொல்லி வரக்கூடாது. அதுக்காக தான் நான் என்ன சொன்னால் நேர்மையாக செய்யணும் பண்ணுறதுக்காக நேர்மையாக ஆடுறதுக்கு வந்தேன். என்னண்ணே இது காணுமா? சரி. சுப்பும் நாங்கள் செய்கிற நாங்கள். ஆனால் அதை விட என்னென்னு சொல்கிறது, இயற்கையான 100% இயற்கையானதுன்றா அது பொடியல் கொள்ளலாம். உண்மைதான். அந்த ஒரு ரீசனுக்காண்டி மற்றது வந்து எல்லாருமே செய்கிற ஒரு விஷயத்தை நான் செய்யக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். இல்லை உண்மையிலேயே இதில் வந்து 2 விஷயம். ஒன்று வந்து டேஸ்ட்டும் இருக்குது, அதே நேரத்தில் ஆரோக்கியமும் இருக்குது. சில பேர் நிறைய பேர் என்ன ஃபாஸ்ட் ஃபுட்டுகள் பேர்கள் சொல்லல சொன்ன அப்புறம் அந்த கடைக்கார சண்டைக்கு வருவாங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டுகளுக்கு ஓடுவாங்க. என்னென்னு சொன்னால் டேஸ்ட்டுன்னு சொல்லி டேஸ்ட்டாக இருக்குது, மற்ற சாப்பாடு டேஸ்ட்டாக. இது வந்து பார்த்திங்கன்னா 2ம் இருக்குது, 2 in 1. டேஸ்ட்டும் இருக்குது, அந்த இதில் ஆரோக்கியமான விஷயம். அது வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து ஒடியல் கூழன்றது அந்த காலத்துலேருந்து ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம். ஆனால் யாழ்ப்பாணத்தில் வந்து அவரோட யாழ்ப்பாணம் வந்து ஒடியல் கூழ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அது வந்து கூடுதலான இடத்துல எடுக்க இயலாது. அதே ஒரு ரீசன். இங்கே வந்து இங்கே ஸ்பெஷல் என்னென்று தான் ஃபாரினர்ஸோ சரி லோக்கல்ஸோ சரி இங்கே வந்து என்ன ஸ்பெஷல் என்று தான் கேட்பாங்க. அதை நாங்கள் ஜஃப்னா ஸ்டைல் ஒடியல் கூழ்ன்னு சொல்லி அதை கொடுக்குறோம். நிறைய ஏன்னா யாழ்ப்பாணம் வந்து ஒடியல் கூழுக்கு ஸ்பெஷல் ஏன்னா யாழ்ப்பாணமுக்கு பனைமரம் ஃபுல்லாக நிறைஞ்சிக்கிறபடினால இப்போ பனைமரம் சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு நீங்கள் இடையே அரசியலுங்க கேட்குறீங்க? அரசியல் இல்லை, பொதுவாக சொல்கிறீங்க. சரி, பொதுவாக சொன்னேன். யாழ்ப்பாணத்தில் ஒரு பாரம்பரிய உணவு வகையில் உண்டு. ஒரிஜினல் ஒடியல் கூழ் என்ன கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? சொல்லுங்கள். குடிச்சு முடிகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூக்கால வடியும். என்ன வடியும்? நீங்கள் வளமையாக சொல்கிறீங்க மூக்கால மூளை வடியும். ஏதோ ஒன்று தண்ணி மாதிரி வடியவன் வலிஞ்சுன்னு சொன்னால் அது வந்து தரமான ஒடியல். அப்படி இருக்குவான். அதுதான் முக்கியமான சாமி. முதலாவது என்ன பழைய ஆக்கள்லாம் கேள்விப்பட்டு உங்களை பழைய அம்மாக்கள்லாம் சொல்லுவாங்கன்னு தெரியுமா? வருத்தம்னா ஆஸ்பத்திரி போக மாட்டேன்னுவாங்க. தடுமல் வந்ததுன்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னா ஒடியல் கூழாண்ட போட்டு அடித்தா தடுமல் போயிடணும். காய்ச்சலுக்கு என்னோட சாமான் இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒரு சாப்பாட்டுலேயே மருத்துவம் இருக்குது. அதெல்லாம் ஓண்ட ஒரு இது இருக்குது. அதை நீங்கள் செய்கிறீங்க. வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக நீங்கள் செய்ய வேணும். நீங்களும் எங்களுக்கு ஒரு எடுக்கணும். பேச்சு வாங்காமல் செய்யணும். அதுதான் முக்கியம். இந்த பொருளை வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த பனை ஓலைகள் பனை இதுகள் இந்த கிடுகுகள் அதை வச்சு தான் செய்கிறீங்க. அது அப்படி ஒரு யோசனை எனக்கு எங்கேயாவது பார்த்து நீங்கள் அப்படி செய்கிறீங்களா? கொப்பியா இல்லாட்டி உங்களோட சிந்தனையில் நீங்கள் ஆழம் ஒரு மரத்துக்களை படத்துக்கு கேட்க உதிர்த்த விஷயமா? அவ்வளோத்துக்கு மரத்துக்கு நியூட்டன்லாம் அப்படி தான் மரத்துக்குல படத்துக்கு கேட்க அந்த இதெல்லாம் தியரியெல்லாம் வந்தேன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்கிறது. உண்மையாகவே எனக்கு நேச்சுரலாக வச்சுருக்கணும்னு தான் ஒரு இதை விட இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்டு வரேன். இதை விட இன்னுமே இப்போ ஓரளவுக்கு அது இந்த ஃபீலிங் பெட்டராக இருக்கணும். அது என்ன ஒரு மைண்ட் செட்டில் வந்தாலும் இங்கே வந்து குடிக்கிட்டு போகிறத வந்து கஸ்டமர் வந்து வேறு ஃபீலிங்லாம் கொடுக்கும். உண்மையிலே பெரிய பெரிய 5 ஸ்டார் பெரிய பெரிய ஹோட்டல் இருக்கிறத விட இப்படி ஒரு ஒரு செட்டப்பில் ஒரு இயற்கையாக இருந்து இப்படியான அது ஒடியல் கூழ் மாதிரியான ஐட்டம் குடிக்கிறது வந்து உண்மையிலே தரமாக தான் இருக்குது. ஒரு மழை டைம் கிளைமேட்டுக்கு இன்னும் அதே இருக்குது. அந்த ஒரு விடிய அனுபவிச்சு ஒரு நல்ல மழை பெஞ்சோண்டு இருந்தது. மழை டைமுக்கு அடிச்சு மழை பெய்ய இறங்கி வந்து நனைஞ்ச கையோடைய ஒடியல் கூழ் நல்லா சுட இழுத்தீங்கன்னு சொன்னால் சொர்க்கம் தெரியும். அப்படிதான். அதுக்கு நான் கரண்டி அண்ணனும் கரண்டி. நீங்கள் நல்ல மழை பெய்கிற நேரம் உடனே வாங்க ட்ரெயின் கோட்டை போட்டு இந்த ஸ்போர்ட்டுக்கு வாங்க. வந்து ஒடியல் கூழ் அடியுங்க. உங்கள் தடுமாறெல்லாம் போயிடும். வேறு நினைப்பீங்க ப்ரொமோஷனுக்கு ஆனால் விட காசு பண்ணி செய்கிறேன் நினைப்பீங்க. இல்லை செய்யலை. வந்து குடிச்சிட்டு தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. உண்மையிலேயே வந்து நான் ப்ரொமோஷன் சொல்லி அவர்கிட்ட பேமெண்ட் வேண்டியோ அதெல்லாம் செய்யலை. இதுக்கு கூட காசு கேட்பேன்னு நினைக்கிறேன். என்ன கேட்பீங்களா? விடிய வந்து காசு வந்துட்டீங்க. அதனால இது விட்டீங்கன்னு சொன்னால் அது ப்ரொமோஷன் அர்த்தமாக போயிடும். அதனால் இதுக்கும் வேணுங்க பரவாயில்ல. ஏண்டா நாங்கள் இப்போ முதலாக செய்கிறோம் அப்படின்னாலும் நாங்கள் செய்வோம். பிறகு பார்த்து செய்வோம். இந்த ப்ரொமோஷனாக இருந்தால் கூட உண்மையிலே சரியாக செய்வோம். என்ன சொன்னால் எங்களை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுறவனுக்கு வந்து உண்மையாக இருக்கும். அப்புறம் அவன் வந்து நாளைக்கு வீடியோ பார்த்து இன்னொருத்தில் போய் செய்து வேண்டாம். நீங்கள் ஜூஸ் ஐட்டம் நீங்கள் கொடுக்குறீங்க. ஜூஸ் ஐட்டம் இருக்குது, சூப் ஐட்டம் இருக்குது. சிக்கன் சூப் இருக்குது, சீஃபுட் சூப் இருக்குது, எக் சூப் இருக்குது, நண்டு சூப் இருக்குது, இறால் சூப் இருக்குது, மிளகரை சூப் இருக்குது.
அவ்வளோதானே நண்டு ஒரு புல்லு பெக்கு ஒரு புல்லு ஆள் ஒரு புல்லு ஆக மொத்தம் 10 புல்லு எட்டுற மாதிரி இருக்குது. சரியா அவ்வளோ ஐட்டங்கள் நண்டு இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்து நீங்கள் இதெல்லாம் பெற்றுக்கொள்ளுங்கள். நண்பர்களே, இன்றைக்கி வந்து நாங்கள் கொடியல் கூழ் வந்து குடிச்சு பார்த்துக்கிறோம். செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது. இது சொல்லியிருக்கு, நீங்களும் வந்து குடிச்சு பாருங்கள், என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கள். அது வரைக்கும் உங்களை வந்து விடைபடுறது நாங்கள் எங்கே அந்த பிஸ்கெட் அது சாப்பிட்டீங்களா? சரி, தொடர்ந்து நீங்கள் விசுகோத்து வ்ளாக்ஸோட இணைஞ்சிருங்க. இதே மாதிரி தொடர்ச்சியாக நிறைய ஃபன்னான வீடியோ, வ்ளாக் வீடியோ, ஃபுட் ரிவ்யூஸ் அப்படி இப்படின்னு கன விஷயங்கள் வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் பெல் பட்டனை தட்டி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது அங்கே போய் ஏதாவது ஒன்று செய்து விடுங்க. நன்றி வணக்கம்.